பிரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 30ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். The book of Daniel chapter 6 verse 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரிந்த சம்பவம் தான். தானியேல் தேவ மனிதனாயிருந்த இந்த தானியேலை கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய ராஜா, அந்த ராஜா யார்? தரியு ராஜா, கிங் டேரியஸ். அவருடைய அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிற அந்த டைமில் தானியேலை பிரதானிகளுக்கெல்லாம் தலைவனாக அந்த ராஜா உயர்த்தினார். அப்போது அவன் கூட வேலை செய்தவங்கெல்லாம் இப்போ அவருக்கு தானியேல் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாகிவிட்டது. இப்படி ஒரு உயர்வு வரும்போது இம்மீடியட்டாக என்ன வரும்? ஒரு பொறாமை வரதான் செய்யும்ல. மனுஷிகமாக நம்ம பார்க்கும்போது நம்ம கூடயே ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்க, கொலீகாக இருக்கிறாங்க, திடீர்னு நம்மளை ஹை லெவலுக்கு உயர்த்தினாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பொறாமை வரும் இல்லையா? அந்த மாதிரி தானியேலுடைய சூழ்நிலையிலையும் இப்படியான காரியம் நடக்கிறதை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததாய் அந்த ராஜா பார்க்கிறார். அதுதான் அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. எதனால் தானியேலை அந்த ராஜா உயர்த்தினார் அப்படின்னா, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலவென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாக இருந்தான். இப்போ அந்த பிரதானிகளில் அவர் ஒருத்தராக இருக்கிறார். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். எல்லாத்துக்கும் மேலே அவனை உயர்த்துறார் ராஜா. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஒரு விசேஷித்த ஆவி. எல்லாரும் மாதிரியும் அவர் வேலை செய்யலை. அவருக்குள்ள ஒரு வித்தியாசத்தை அந்த ராஜா பார்க்குறாரு. தானியேல் என்ன செய்தாலும் நல்லா நடக்குது, நல்லா ஞானமாக செய்கிறாரு, நல்லா யோசித்து நல்லா கரெக்டாக எல்லாத்தையும் செய்கிறாரு. அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு தெரியுது, இவன் ரொம்ப ஸ்பெஷல், அதனால் இவனை உயர்த்துறார். அந்த மாதிரி உயர்வுக்கு கர்த்தர் காரணமாக தானியேலை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். பொறாமை வந்துருச்சு பார்த்தீங்களா? எல்லாம் பொறாமை வந்த உடனே எப்படியாவது இவனை சிக்கிடணும், எப்படியாவது இவனை மாட்டி கொடுத்துடணும். ராஜா கிட்ட இவன் மேலே ஏதாவது ஒரு தப்பை கண்டுபிடிச்சி இவனை எப்படியாவது இந்த வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு என்ன செய்தாங்களாம்? முகாந்திரம் தேடுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. எந்த இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் விழமாட்டானா, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு முகாந்திரம் தேடுறாங்களாம் எல்லாம் சேர்ந்து. ஆமேன், ஹல்லேலூயா. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இன்னைக்கு நம்மளை அப்படி நம்ம மேலே ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜனங்கள் ட்ரை பண்ணாங்கன்னா ஆயிரக்கணக்கான தப்பை கண்டுபிடிக்கலாம், அப்படி தானே? ஆனால் தானியேலுக்கு குறித்து ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறார். ஒரு தப்பு கூட கண்டுபிடிக்க முடியல. பிரியமானவர்களே, அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். தானியேலுக்குள்ள உண்மை இருந்துச்சு. சில நேரத்தில் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனால் என்ன இருக்காது? உண்மை இருக்காது. ஆனால் தானியேல் பாருங்கள், உண்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அது ஒன்று குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்ச ஒரே குற்றம் என்ன? இவனை வேறு எந்த விதத்துலையும் மாட்ட முடியாதுப்பா, இவனுடைய கடவுளுடைய விதத்தில் தான் இவனை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் தந்திரமாக என்ன செய்கிறாங்க? ராஜாவே நீர் வாழ்க, உங்களை தவிர யாராவது வேறு யார்கிட்டையாவது ஜெபம் பண்ணுறாங்க இல்லை முழங்கால் போட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சிங்கத்தின் கெவியில் போடணும். அப்போ ராஜா அது பெருசாக நினைக்கவே இல்லை. சரின்னு சொல்லி அதை சட்டமாக மாற்றுகிறார்.
அது தானியேலுக்கு தெரிந்தும் கூட வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அந்த மனுஷர் கட்டளை கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பத்திரம் அங்கே சைன் ஆயிடுச்சு. அவன் ஜெபம் பண்ணா அவனுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னு தானியேலுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய பழக்கம் அது. 3 வேளை எருசலேமை நோக்கி அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றது அவருடைய பழக்கம். அவ்வளோ பெரிய அதிபதி, பிரியமானவர்களே, 3 வேளை முழங்கால் போட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, ஆனால் ரொம்ப பிஸி. நம்ம எல்லாரும் ரொம்ப பிஸி ஆயிட்டோம், அப்படி தானே? சர்ச்சுக்கு வர்றதுக்கு டைம் கிடையாது, வேதத்தை வாசிக்க டைம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, ப்ரேயர் லைனில் வர்றதுக்கு டைமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிஸி. முந்தியெல்லாம் பிஸி இல்லை, ஆனால் இன்றைக்கி ரொம்ப பிஸி ஆகிட்டோம். தானியேல் பாருங்கள், ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், எவ்வளோ பொறுப்புகள் அவரிடத்திலே காணப்பட்டது. ஆனால் அவருக்கு ஜெபத்தினுடைய மேன்மை அறிந்திருந்தார். இந்த உயர்வுக்கு காரணம் தேவன்தான் என்பதை அறிந்திருந்தார். இந்த இடத்துல நான் நல்லா செய்யணும்னா, இந்த வேலையை செய்யணும்னா எனக்கு தேவன் தேவை, எனக்கு ஆண்டவருடைய ஆலோசனை தேவை, ஆண்டவருடைய ஞானம் தேவை அப்படின்னு அறிந்திருந்தார். 3 நேரம் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். நகல் வந்து விட்டது, இவருக்கு தண்டனை வருது, ஆனால் தெரிந்து ஜெபிக்கிறார். இன்னைக்கு நமக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இன்னைக்கு யாரும் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. இவங்க 3 நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, இவங்களை வேலையிலேருந்து தூக்குங்கன்னு சொல்லி ஒருத்தரும் நம்மளுக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனாலும் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ண முடியலையே. பாருங்கள், 3 நேரம் முழங்கால் படியிட்டு. இன்னைக்கு 1 நேரம் முழங்கால் போடுறோமா? நம்ம எப்போ லாஸ்ட்டாக முழங்கால் போட்டு ஜெபம்னு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி சர்ச்சஸில் கூட முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது, வீட்லேயும் இல்லை, எங்கேயுமே நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்கிற பழக்கமே இல்லை. அப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் வந்துடுது, முட்டு வலி வந்துடுது, காலை மடக்க முடியல, என்னென்னலாமோ பிரச்சனை வந்துடுது. நல்லா இருக்கிற நாட்களில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க நம்ம எப்போ ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கணும். அவங்கள அந்த ராஜா இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த ராஜா சொல்கிறாரு, ராஜா தான் கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அப்பொழுது ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். ராஜா சொல்கிறாரு, தரியு ராஜா சொல்கிறாரு, தானியேலே, நான் தான் இந்த சட்டத்தை போட்டேன், ஆனால் என்னால் இந்த சட்டத்தை மாற்ற முடியாதுப்பா. சட்டத்தை நான் தான் போட்டேன், ஆனால் உன்னைய நான் தப்பு வைக்க முடியாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை தப்பு வைப்பார். அவர் யார் தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறியே, இந்த சட்டம் ஏற்றப்பட்டது என்று தெரிந்து கூட நீ உண்மையாக ஆராதிச்சு இல்லையா, அந்த தேவன், உன்னுடைய தேவன் உன்னை தப்பு வைப்பார். ராஜா சொல்கிறார். பிரியமானவர்களே, அந்த ராஜாவுக்கு தேவனை பற்றி தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், தானியேலுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நிச்சயமாக நான் நம்புகிறேன், உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா! என்ன அருமையான வார்த்தை இல்லை? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். நீங்கள் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிப்பீர்களே ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். நீங்கள் கர்த்தரை இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால், கர்த்தருக்காய் உழைக்கிறவர்களாக இருப்பீர்களானால், உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் கட்டாயமாய் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா! ஆண்டவர் தப்பு வைத்தாரா இல்லையா? அங்கே போய் ராஜா கேட்குறாரு இல்லை? அவர் கேட்கும்போது பாருங்களேன், அந்த இடத்துல போய் கிட்ட துயர சத்தத்தோடையே தானியேலை கூப்பிடுறார். நைட்டு முழுசும் தூக்கமே வரல. அவர் போய் கூப்பிடுறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. அல்லேலூயா! தானியேலை பார்த்து கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாராப்பா. தப்புவித்தார். அல்லேலூயா! ஆண்டவர் செய்தார். ராஜா ஒரு பெரிய கட்டளை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரர் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் இருக்கிறவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக
நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தானியேலின் தேவனே தேவன். அது எப்படி அது கட்டளையா வந்தது? நடுங்கணும், எல்லாரும் தானியேலுடைய தேவனுக்கு முன்னால நடுங்கணும். தானியேல் கர்த்தரை உயர்த்தினார். கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். தானியேல், பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, ஆமென். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடிகிறதா? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நீங்கள் இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிப்பார், சுகத்தை கொடுப்பார், தப்புவிப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். மனுஷங்களுக்கு முன்னாலும் என்ன கடமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, அது ஊழியத்தில் ஒரு சின்ன பொறுப்பாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ள பொறுப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பாக இருக்கலாம். உண்மையாக நம்ம இருக்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி ஜெபிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஊழியம் பண்ணுறேன்னு வீட்டு காரியத்தை செய்கிறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படியா நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அநேக சத்தியங்களை இதில் நம்ம புரிந்து கொண்டோம். நேரம் அதிகமாக தேவைப்படுகிற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன வார்த்தை, இடைவிடாமல் ஆராதிக்கணும். அல்லேலூயா. தேவன் நம்மை தப்புவிப்பார். தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், கட்டாயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபம் பண்ணலாமா?